चलो வரணும் மோடி நல்ல ஆட்சியை தொடரும் மோடி உயிரின் நாடி எங்கள் முன்னோடி வளரும் நாடும் இந்த உலகை ஒரு நாள் ஆடும் தமிழும் மலரும் சேரும் தரும் முன்னேற்றம் தமிழானி உயர்ந்திடவா தடைமீறி பறந்திடவா வரலாற்றை தெரிந்திடவா தன்மானம் மீட்டிடவா விடியாத விடியலை நீ பணியாமல் எதிர்த்திடு நீ துணிவோடு துறந்திடு நீ வெறி கொண்டு வா மலை அஞ்சாத இமயமலை அண்ணாமலை ஓயாமல் அடிக்கும் வரை அண்ணாமலை வந்தாச்சே ஒரு சொல்லாச்சே அண்ணாமலை வந்தாச்சே இருநீங்கி விழுந்தாச்சே அண்ணாமலை வந்தாச்சே ஒரு சொல்லாச்சே அண்ணாமலை வந்தாச்சே இருநீங்கி விழுந்தாச்சே கனலாயேறியும் கவலைகள் கலையும் மனதில் மனிதம் பெருகிடும் மாநிலம் முழுதும் தாமரைகள் மலரும் தமிழால் தமிழகம் உயர்ந்திடும் மோடி பெண்ணையாம் கூடலாம் அண்ணாமலை உடன் இணையலாம் மக்கள் மனதினை வெல்லலாம் வெற்றி வாகையை சூடலாம் உழைப்பாளர் வாழ்வுயர விவசாயம் பின்னுயர இளைஞர்கள் வாய்ப்புயர தாய்மார்கள் தலைநிமிர தாய் தமிழும் பெருமை பெற பால் முழுதும். இந்த தொகுதியை பொறுத்தமட்டில் அன்பு தம்பி மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வருகை தந்திருப்பது சென்னைக்கு தென் சென்னைக்கு மேலும் பலத்தை கூட்டியிருக்கிறது. நாம் தென் சென்னையில் வெற்றி பெறப் போவது உறுதி. அவர் வரும்போது என்னிடம் கேட்டார், அக்கா எவ்வளவு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், முதலில் 1 லட்சம் என்று சொன்னேன். தம்பி இங்கே ஏறியவுடன் அது 2-3 லட்சமாக மாறியது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நாமெல்லாம் லட்சியத்திற்காக நாம் பாடுபடுகிறோம். நாம் அடிப்படையில் இருந்து உண்மையிலேயே நான் அவரை பாராட்டுகிறேன். ஒரு சாமானிய இடத்தில் இருந்து இந்த அளவிற்கு உயர வேண்டும் என்றால் எவ்வளவு கடுமையான உழைப்பு இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பேச வேண்டும். நான் சுருக்கமாக இந்த தென் சென்னையில் இதே KK நகரில் இறைவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த KK நகர் விநாயகர் கோயிலில் வைத்துத்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர வேண்டும் என்ற முடிவை நான் எடுத்தேன். அண்ணாமலையின் ஈஸ்வரின் மகனான விநாயகரிடம் அந்த முடிவை எடுத்தேன்.
இன்று அண்ணாமலையாரே வந்து ஆசீர்வதிப்பதை போல நான் உணர்கிறேன். அதே போல இந்த பகுதியில் தான் நான் ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் வசித்து வருகிறேன். 20 ஆண்டு காலம் என கிளினிக் நடத்தின. இங்க எல்லாம் கேட்கிறாங்க, ஏன் தென் சென்னைக்கு வந்தேன்னு. தென் சென்னைக்கு வரவில்லை, 40 ஆண்டு காலமாக இந்த மக்களோடு நான் வசிக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே இடத்துல கிளினிக் வச்சிருந்தேன். அந்த கிளினிக் பேர் என்ன தெரியுமா? 100 ரூபாய் கிளினிக். ஏன்னா 2000 ரூபாய் ஸ்கேனுக்கு வாங்கி கொண்டிருந்தார்கள். 2000 ரூபாய் வாங்க வேண்டிய ஸ்கேன வெறும் கரண்ட்டுக்கு மாத்திரம் சார்ஜ் வாங்கி கொண்டு 100 ரூபாய் கிளினிக்காக உங்கள் சகோதரி இங்கே நடத்தி கொண்டிருந்தேன் என்பது இந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் தெரியும். நான் எப்ப போனாலும் சொல்றேன், உங்க கிளினிக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வந்திருக்கிறேன் என்று. அதே போல இங்க உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை, இந்த இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு பொதுமக்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு நான் மிக மிக குறைந்த விலையில் ஸ்கேன் செய்து கொடுத்தேன் என்பதையும் பெருமையாக கருதுகிறேன். ஆக பாரதிய ஜனதா கட்சியின் பழக்கம் என்ன என்றால், சேவை செய்துவிட்டு தான் ஓட்டு கேட்போம், ஓட்டு கேட்டுவிட்டு ஓடி போவார்கள் அல்ல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர். ஓட்டு கேட்டுவிட்டு ஓடி போவது மட்டுமல்ல, இங்கே கே நகர் சகோதரர்களுக்கு தெரியும், இங்கே ஒரு பள்ளத்தில் ஓட்டை விழுந்து ஒரு சிறு பெண் இங்கே உள்ளே விழுந்தாள். பஸ் ஓட்டதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் ஓட்டை விழுந்த பஸ்களை கூட ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். என்னிடம் கேட்டார்கள், 2 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே போட்டி போடுகிறார்களே, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று. நான் சொன்னேன், அவர்கள் நிச்சயமாக 2 பேரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக நிரந்தரமாக ஆக்கப்பட போகிறார்கள் என்று. இந்த பகுதி மக்களின் பிரச்சனைகள் எனக்கு நன்றாக தெரியும். நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றியுள்ளவராக இருக்கிறேன். மரியாதைக்குரிய அகில பாரத தலைவருக்கு நன்றியுள்ளவராக இருக்கிறேன். அருமை தம்பி மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேட்பாளராக எனக்கு இது ஒரு புது அனுபவம் தான். அதனால நிச்சயமாக இன்று அவர் பேச வேண்டும். உங்கள் சகோதரியாக, உங்கள் அக்காவாக நான் இங்கே வந்திருக்கிறேன். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்